ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருக்கீங்க. ஸோ நான் வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸை ரேட் பண்ண போகிறேன். கண்டென்ட் வைஸாக கிடையாது, இது கண்டென்ட் வைஸான ரேட்டிங் கிடையாது. இது வந்து அவங்க நம்ம சொசைட்டிக்கு தர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் மை பர்ஸ்பெக்டிவ். ஸோ இது வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ். இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன், இவங்களாம் வந்து நான் கன்சியூம் பண்ணுற, நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை பார்க்குற ஃபியூ 10 யூடியூபர்ஸ், ஓகேங்களா. இப்போ ஒரு சில பேரை நான் அவாய்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பட் இவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே பார்ப்பாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க. ஸோ ஆப்வியஸ்லி மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ரீச்சும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீ ஏன்டா இதை போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஐம் அ ஃபர்ம் பிலீவர். நான் வந்து ரொம்ப இதை வந்து பிலீவ் பண்ணுவேன். நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்கோம், நம்ம ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவிட்டியே நான் பார்த்துட்டு இருக்கேன்னா எனக்குள்ளேருந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவாக தான் நான் பேசுவேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் தள்ளி வைக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் இது எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல விஷயம், சரிங்களா. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த பர்சனலாக யூடியூப் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்றனால இது பார்க்கும்போது எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி மாரலான விஷயம்லாம் பேசுறது கஷ்டம் ஆக்சுவலி. லைக் எப்படி ஒரு இது பண்ண முடியுமோ, சரி ஓகே நம்ம ஒரு லிஸ்ட்டாக போட்டு விடுவோம். நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 10 பேரை லிஸ்ட் போடுவோம். இதை பார்த்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே, லைக் வாட் எவர் இட் இஸ், சும்மா சரி ஓகே. அப்போ இன்னொரு பாயிண்ட் வந்துடுறேன். இப்போ வந்து இது ஒரு ஃபிட்னஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிருக்கேன், ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு. ஆப்வியஸ்லி லைஃப் ஸ்டைல்னால் நான் பார்க்குற, நான் பண்ணுற விஷயங்கள், என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ன்றது தான் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலில் என்னோட மேஜராக நான் வந்து ஓடிடிஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நாலேஜ் கெயின் பண்ண பிடிக்கும்னால நான் மோஸ்ட்லி யூடியூப் தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி யூடியூப்னு போனாலே நம்ம தமிழ்ல வந்து நின்றுவாங்க, இவருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ வரும். நம்ம அவாய்ட் பண்ண நினச்சாலும் ஒரு சில பேர் நம்ம பழகிருப்போம். சின்ன லைக் தே பின் டூயிங் இட் ஃபார் மோர் தென் 5 years அப்படின்னு வச்சா கூட 5 years ஒரு கனெக்ட் இருக்கும். சரி அப்படின்னு போனோம்னா 5 yearsக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டோட்டலாக வேறு இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோட பர்சனல் லிஸ்ட், டோன்ட் கெட் அஃபெண்டட். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபராக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய தாட்ஸை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ நியூ கம்மர் ஆக்சுவலி. பொண்ணு இதில் இருக்க முதல் கடைசி பொண்ணு இவங்க தான். ஸோ வந்து மன்னிச்சு, நீங்கள் நிறைய பேர் இவங்களை பார்த்துருப்பீங்க இவங்களோட வீடியோஸ். ஆக்சுவலி ஹி ஹேஸ் அ வெரி கிளியர் தாட் ப்ராசஸ். அவங்க யோசிக்கிற பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லைக் ரொம்ப இந்த ஃபெமினிஸ்ட்டுக்கும் அந்த சைடு 100 இந்த சைடு 100லாம் ஷீ இஸ் ஓகே. அண்ட் த காமெடிஸ் ஆர் ஆல்சோ லைக் ரொம்ப அப்படியே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி அப்படின்னு இல்லாமல் பேட் வேர்ட்ஸ் இருக்கும். பட் லைக் பேட் வேர்ட்ஸ் வச்சிருந்தாலே நான் நெகட்டிவ் மைனஸ் ஒரு பாயிண்ட்டை ஏற்றிக்கலாம், ஏன்னா ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் ஓகே, குட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்ற ஒரு சேனல் தான் இது. நார்மல் லைக் யூ கேன் வாட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபன்னாக இருக்கும், ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் மன்னிச்சு வீடியோஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வேகன். கார் எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும், கார்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஜென்ரலைஸ்டாக கார்ஸை பற்றி பேசணும். ஒரு ஒரு நபர் இந்த இது ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம் ஆக்சுவலி, எனக்கு ஒரு பேர் தெரில. பட் த லவ், த பேஷன் த கை ஹேஸ் ஃபார் கார்ஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ரேஞ்ச் அப்படியே டாப் டயர் கார்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் மாரிஸ் ஜென்லேருந்து எல்லா கார்ஸை பற்றியும் பேசிக்கிட்டு ஒரு லைக் த வே ஹி இஸ் வெரி ஃப்ளூயிடாக, லைக் ஒரு ஜட்ஜ்மெண்டலாக பணக்கார கார் மட்டும்தான், ஏழை கார் மட்டும்தான் கார். ஈ லவ்ஸ் டிரைவிங். அந்த ஒரு ஸ்பெக்ட்ரமில் பேசும்போது இட்ஸ் லைக் ட்ரூ, லைக் லிட்ரல் பிளஸ். ஒரு கார் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனல் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம், பட் அங்கே நாலேஜ் ஒன்று வரும்போது, நாலேஜ் உங்களுக்கு தரும்போது அது ஸ்லோவாக தான் இருக்கும். அவங்க நாலேஜ் ப்ரீச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கு அவங்க எந்த லெவல்னா தே கேன் ஆக்சுவலி தேர் கமெண்டிங் ஆன் அ கார்ஸ் பிராண்ட். அவங்களோட மோட்டோ என்ன போயிட்டுருக்கு, அது தப்பாக ரைட்டான ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி பேசுகிற அளவுக்கு தே ஹேவ் த நாலேஜ். ஸோ I'm gonna put them in good. I can watch them every day. If they put a video, அவங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா போட்டோமா பாட்காஸ்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ண ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே கேட்டுருந்தோம்னா நல்லா வைப்பு.
அப்படியே போகலாம். நெக்ஸ்ட்டு பேச்சே கிடையாதுங்க. Actually, my personal opinion, he is one of the worst YouTuber right now. He has to be, or something has to be done for him. நான் வந்து லிட்ரலாக இந்த வயிற்றுச்சல் அந்த கான்செப்ட்லாம் லைட்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் வந்து லிட்ரலாகவே ஐ யூஸ் டு பி ஹிஸ் ஃபேன். எனக்கு என்னென்னா, ஐ தாட் ஐயோ நம்மளை மாதிரி ஒரு பையன் நம்ம மாதிரி ஒரு இடத்துல இருந்து, நம்ம வயசு தான் கிட்டத்தட்ட வயசு, நம்ம பையன்ப்பா வந்துட்டான்ப்பா, நம்ம ஏரியாலாம் சொல்கிறான்ப்பா அப்படின்னு ஒன்று இருந்து போய் லிட்ரலாக இஸ் லைக் யாப்பிங், அப்படியே நெகட்டிவிட்டி தெளிச்சுக்கிட்டு இருக்கான் மனுஷன். எனக்கு இந்த அந்த இப்போ நான் சொல்லுங்க, அந்த காரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஐ வாஸ் வாட்சிங் சம் வீடியோ, ஓகேங்களா? அந்த கார் வீடியோவில் இவள் பீட்டு ஏங்க இந்த காரை விற்றுட்டீங்க, ஏங்க பம்பிள் பி அந்த காரை ஏன்ப்பா விற்ற அப்படின்னும் போது, உங்களால் தான் விற்றேன், என்னை ரொம்ப நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, அதனால் அந்த வண்டியை வச்சு போடல, அதனால தான் நான் விற்றேன் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து யூனிவர்சிட்டியில் கேப் ஏதோ சொல்லும்போது எனக்கு லிட்ரலாக டூட், யூ மேட் மணி பிகாஸ் ஆஃப் தீஸ் கைஸ். ஓகே, நாங்கள் பார்க்குறதால தான் மணி. இப்போ மூவி ஸ்டார்ஸ்லாம் வேறு. மூவி ஸ்டார்ஸ் வந்து there are a lot of things going on. ஒரு ப்ரொடியூசர் வரணும், அந்த ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு படம் போட்டு உங்களுக்கு படம் எடுத்து நீங்கள் அந்த படம் ஹிட் ஆகின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அண்டர் லைக் நிறைய வெளி ஃபேக்டர்ஸ், நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஃபேக்டர். இங்கே நீ ஒரு வீடியோ, இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன், இது உங்கள் ஃபோனில் வரும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா விட்டுட்டு போடுவீங்க. அந்த லெவல் கனெக்ஷன் தான். மிடில் மேன் எதுவுமே கிடையாது. ஒரு பியூரஸ்ட் ஃபார்மாக இது மோஸ்ட்லி இருக்கும். அதனால தான் இது இவ்வளோ பெருசாக ஹிட்டான காரணமும், இது யூடியூப் கோஸ் எவ்ரிவேர்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் வச்சுக்கலாம். இட்ஸ் லிட்ரலி த வே அந்த ப்ரெக்னன்சி மேட்ருலாம் எனக்கு அவ்வளோ லிட்ரலாட்டி கொஞ்சம் ஒரு பிரெயின் செலவில் கூட ஒரு ரூல் இருக்கீங்க, அதில் தப்பிச்சிட்டேன். லைக் இல்லை, இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன், சீரியஸாக இதை விட்டுருங்க. இஸ் நெகட்டிவ், ஸ்கிப் அப். He has to be skipped. He has to bring down his negative and work on him. Like லிட்ரலாக அவர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறது மேட்டர் கிடையாது. வீடியோ நிறுத்தி கொஞ்ச நாள் பெரிய போய் ஒரு பிரேக் எடுத்து he has to work on himself. He's gonna go insane. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நம்மளே இன்சைன் ஆகிடுவோம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். he's gonna go insane or he's gonna make us insane. ரீசெண்டாக எல்லா வீடியோவும் பார்த்தேன், அதில் வந்திருக்கு 1% கூட ஐ கேன்ட் அக்ரி. என்னோட ஜெண்டரை சொல்கிறது உங்களுக்கு பர்சனலாக தெரியும். பொண்ணு பிறந்துருச்சுன்னு கவலைப்படுறவங்களோ இல்லை பையன் பிறந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறவங்களோன்ட்டு. பேட் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஸ்கிப் இட். இது எந்த டைமும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இதுதான், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே எங்கே போட்டாலுமே மக்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை பார்க்குற 10 பேராக இருந்தாலும், இந்த வீடியோ எத்தனை பேர் ரீச் ஆகும் தெரில, பட் 10 பேராக இருந்தாலும் இதை நான் வேறு எங்கே போட்டாலும் பீப்புள் வில் கெட் மேட். ப்ரோமேன்ஸ், லிட்ரல் ப்ரோமேன்ஸ். நீங்கள் வந்து 90s கிட்ஸ் அந்த வைப்பு அதெல்லாம் வந்து இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு சில கேங்கில் இது ஒன்று. நீங்கள் ஃபோன்லாம் இல்லாத டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு கேங்கை மச்சான் பேசிட்டு ஒரு பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, இப்போல்லாம் வந்து ஐ ப்ளீஸ் டோன்ட் டச் மீ, யூஆர் பி இன் யுவர் ஸ்பேஸ், டோன்ட் பேரண்ட் மீ. எனக்கு ஒருத்தர் லிட்டலாக இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னான் ஆஃபீஸில், இதை பண்ணாதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டாக எடுத்து ஒரு கொலிக்க சொல்லும்போது நான் அப்படி தான் ப்ளீஸ் டோன்ட் பேரண்ட் மீ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம் மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் யாரும் எனக்கு சொல்லக்கூடாது, நான் உனக்கு சொல்லக்கூடாது. இந்த சேனலே வந்து பாய்ஸாக சேர்ந்து நீங்கள் சமைச்சிருப்பீங்க, பாய்ஸாக சேர்ந்து சமைச்சிருக்கலாம், பாய்ஸாக சேர்ந்து ஒரு கேங்கில் இருந்திருப்பீங்க, பாய்ஸாக சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இந்த சேனலு. அந்த பாய்ஸாக இருக்க வைபை அப்படியே காட்டுறது. பாய்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னுக்கான ஃபுல் திங். அண்ட் இஸ் ஆக்சுவலி நாட் இந்த ப்ரொமோட்டிங்கை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறதாலே இஸ் வெரி குட்னு எனக்கு தோணும். லைக் இந்த வீடியோ எப்படியாச்சும் உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னா ஐம் அ ஃபேன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் தேர் குட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அந்த தே ஹாவ் தேர் லைக் ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்தால் கூட தே டப்புன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தேர் ஆல்வேஸ் தேர்
videos have some content of knowledge. They are giving you knowledge and they are giving you insights, like knowledge கொடுத்து தப்பாக பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு they are very matured and they are very knowledged. அந்த நாலேஜ் அவங்க ட்ரை பண்ணி கொடுக்குறதும் இட்ஸ் வெரி குட். இதில் நெக்ஸ்ட் வந்து மெட்டாமங்கி. மெட்டாமங்கி வந்து உங்களுக்கு டெக் பிடிக்கும், அதே மாதிரி டெக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரு அப்படின்னா இவங்க தான். டெக் வந்து நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். டெக்கை பற்றி பேசாமல் டெக் சம்மந்தமாக பேசுகிறதுன்றது ஒரு இன்னொரு லாஜிக். அது இந்த மெட்டாமங்கி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தே ஆர் குட். தே ஹாவ் தேர் ப்ளஸஸ் அண்ட் மைனஸ். ஆக்சுவலி ஐ கேன் புட் தெம் ஹியர், பட் அது இங்கே ரொம்ப நிறைய, அதை விட நிறைய இருக்கிறது. தேர் ஸ்டில் யங் சேனல், தே ஷூட் நிறைய இன்னும் கண்டென்ட் பண்ணணும். இந்த மொத்தமான இந்த விஜய் வரதராஜ் இருக்க டீம் மங்கி கான்செப்டில் இந்த டெம்பிள் மங்கி, மெட்டாமங்கி அண்ட் இலக்கிய குரங்குலாம் இட்ஸ் அ குட் சேனல். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் அந்த மொத்த கேங்காக சேர்த்து நான் ஐம் புட்டிங் இன் குட். ஏன்னா த நாலேஜ் தே ஷேர் சூப்பர். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வளரும்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்செப்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, மணி பேச்சு. இதோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் தலைவன் வந்து ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது செம்ம நெகட்டிவாக ஃபீல் ஆகும். என்னடா மனுஷன் எப்படி பேசுகிறான், இதெல்லாம் சம்பாரிச்சாலாம் கல்யாணம் பண்ணிக்காது, இப்படிலாம் இருக்காது அப்படிலாம் இருக்காதுன்ட்டு. ஆனால் சீரியஸ்லி ஐ தாட் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, நமக்குலாம் சொல்லிட்டு அதாவது பாஸ் பண்ணிட்டு போகணும்ல. லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த சேனலுக்குள்ளே வந்தேன். ஹி ஹாஸ் 2 சேனல்ஸ். எனக்கு தெரிஞ்ச 2 சேனல்ஸ். ஒன்று வந்து மணி பேஜ், இன்னொன்று வந்து தத்துவ பேஜ். இந்த 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 இது வந்து இந்த ஐகான் வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஐ திங்க் தமிழ்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேனல். நீங்கள் மணி பற்றி புரிஞ்சுக்கணுமா, மணி பேஜ் பக்கா. ஸ்டாக்ஸ், த வே ஹீ டெல்ஸ் த திங்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கிறது, அந்த கான்செப்டு இஸ் வெரி பயஸ் ஆல்சோ. ஒரு சில விஷயத்தில் அவருக்கு ரொம்ப பயஸாக இருக்க ட்ரை பண்ணுவார். அவரோட நாலேஜுன்றது ஒன்று இருக்கும், அந்த 50 years ஆஃப் நாலேஜ்னால் அந்த நாலேஜுன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு டூ யோர் ஓன் ரிசர்ச் அண்ட் டூ ஸ்டாக்ஸோ எந்த விதமான உங்களோட ரிசர்ச் இருக்கணும், உங்களோட நாலேஜ் இருக்கணும், உங்களோட இருக்கணும். பட் த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் வரீங்க, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு ஐடியா இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும்னா திஸ் இஸ் த சேனல். ஐ ரியலி வாட்ச் எவ்ரி வீடியோ யூ போஸ்ட். அண்ட் தத்துவ பேச்சு இஸ் நெக்ஸ்ட் லெவல். உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக ரியாலிட்டியாக சொல்லணும், இந்த மோட்டிவேஷன்லாம் கிடையாது. அந்த தத்துவ பேச்சு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போட்டு விடுங்க. இந்த வே ஸ்பீக்ஸ் அண்ட் அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே லைக் ரியலி நீடட். நிறைய தேவைப்படுற ஒரு கண்டென்ட் இருக்க ஒரு நிறைய வீடியோ. ஃபார் மீ இட்ஸ் டாப் டயர். ஐ ரெகுலர்லி வாட்ச் போத் த சேனல் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு வந்து இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. உங்களுக்கு வந்து இந்த மார்வல் அந்த ஹாலிவுட் சைடு வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா திஸ் கைஸ் வாய்ஸ் விஷுவல் எனக்கு தெரிஞ்ச மூஞ்சி இன்னும் ஒரு நிறைய பேர் ஃபேஸ் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ்லேயே ஈ டசன்ட் ஹேவ் திஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இதெல்லாம் கிடையாது. இஸ் அ குட் லைக் சாலிடாக நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு ஃபன்னாக ஒரு விஷயம் ஈவன் இஃப் ஹி ஹேஸ் தாட்ஸ்னால் கூட அதை நம்ம ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது எல்லாமே வந்து வெரி குட். நாலேஜ் ஹி ஆல்சோ ஹேஸ் அ நாலேஜ் சேனல் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இன்னொரு சேனல் இருக்குது, நான் பேரை வேறு மறந்துட்டேனே. பேர் வந்து அவங்களுக்கு இங்கே எங்கேயாவது போடுறேன் ஓகேங்களா. அந்த சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். இஸ் வாய்ஸ், த வே நரேட்ஸ், த வே ஸ்பீக்ஸ், அவர் சொல்கிற விதம் அழகாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது, உலகத்தை அவர் காட்டுற விதம்ன்றது கூட இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ ஆக்சுவலி இங்கேயான ஐம் குட் ஃபேஸ் ரிவீல் இல்லை. ஸோ கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ஜாலியாக பார்க்குறீங்க, உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறத விட
ஹியரிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த இந்த மீடியம் ஆஃப் கண்டென்ட். மதன் கௌரி is knowledgeable. The way I think he doesn't have bias and he puts good நியூஸ். நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணுன்னா நியூஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ மதன் கௌரி வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும்ன்ற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் நான் பார்ப்பேன் அப்பப்போ ஏதாவது ஒன்றுனா. ஆனால் பெரிய ப்ராப்ளம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிஸ் தம்ப்நெயில்ஸ் தேர் ஸோ நெகட்டிவ். வேர்ல்ட் வார்ஸ் கோனா ஸ்டார்ட், யார் அடுத்த டிவிக்கு மாநாடு, என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் பாலிமர் செய்திகளின் சாயம் லைட்டாக தெரியும். ஸோ அதனால் put him in normal, or I think he needs to improve a lot. He has a lot of followers. He doesn't have to go and clickbait. I know videos has to be done in a way அப்படின்னு எனக்கு தெரியுது, அதெல்லாம் இந்த ஆல்கரிதம் எல்லாமே. பட் he has to be way more. அவர் இன்னும் பொறுப்பாக இருக்கும். இன்னும் அந்த நெகட்டிவிட்டியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வேற யாரோ கூட இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அதை பற்றி பேசியிருக்காங்க, அதை இவர் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. இந்த ஹர்திக் பாண்டியா சம்திங் அந்த விஷயத்தில் அக்னாலேஜ் லிட்டரலி அக்னாலேஜ் பண்ணி ஓகே அது சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணது. அதே மாதிரி A2Dயோட அந்த வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். A2D அந்த ஒரு வீடியோவில் கூட சாரி ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தன் தப்பை உணர்ந்துட்டானா அவன் நல்லவன் தானே. ஓகே, இஃப் ஹீ அண்டர்ஸ்டாண்ட், ஹீ நோஸ் பிக் பேட்ஸ் தான் நார்மல். நெக்ஸ்ட் திஸ் கை. இவர் ஒரு காலத்தில் என்னோட லிஸ்ட்டில் இங்கே இருந்திருப்பான், சரிங்களா. அதுக்கப்புறம் A2D உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கேம் தயாலு அக்கா, டைலர் அக்கா ஸ்கேம், பிரியாணி மேன் அப்படின்னாலே இப்போ இவர் தான் அப்படின்னீங்கன்னா கூட he had one of the best contents. அவரோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு டைமில். நான் லிட்ரலாக இப்போ இதை எடிட் பண்ணிகிட்டு இருக்க பிசியை வந்து பார்த்தீங்கன்னா நந்தா ப்ரோவோட ஆக்சுவலி அந்த வீடியோ ஏதோ பார்த்து தான் நான் பில்ட் பண்ணேனே. 55K விசி அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வீடியோஸ் வரலாம், அந்த பீரியடில் பார்த்து தான் நான் பில்ட் பண்ணேன். அப்போ யோசிச்சுக்கோங்க, நான் வந்து இந்த இப்போ வந்த சோல்ஜர்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து ஐ பீன் ஃபாலோயிங் தெம் லைக் அவங்க அண்ணன் தம்பி ஒன்றா இருந்து அந்த பீரியடுக்கு முன்னாடி இருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். சர்வர்லேருந்து எல்லாமே இருக்கும்போது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த நாலேஜ் இஸ் ஷேர்டு இஸ் ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த நாலேஜ். அதான் நாலேஜ் தரதில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆனால் ரீசன்ட் டைமில் யூ நோ த இஷ்யூஸ் கோயிங் ஆன். இங்கே இல்லாமல் இங்கே வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ லைக் மூவி சிங்கம் அந்த வீடியோ வந்துச்சு தெரியுங்களா. அப்போ நானுமே அந்த வீடியோ ஃபயர் தான் விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஓகே எல்லாருக்கும் இது ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட் தான், இது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ப்ரோ லிட்ரலி பிகம் அ புல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஃபாலோயிங் ஆல் தீஸ் வீடியோஸ் சின்ஸ் இது எல்லாமே கேர்ள்ஸ்ன்றதுனால இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே டாப்லேயே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்குற கன்சியூம் பண்ணுறது தானே, நான் பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அதனால் இது சாரி. பட் இதில் என்னென்னா திஸ் காய் வாஸ் லைக் லிட்ரலி டன் அந்த மியூசிக் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் வீடியோவில். எனக்கே ஒரு கட்டத்தில் ஏன் நீ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் அந்த மனுஷன் எதுவுமே பண்ணாமல் ரிட்டாலியேட் பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டாப்புல, அதுக்கப்புறம் அமைதியாக போயிட்டா போல. சின்ஸ் லைக் ஐஸ் டேம் அதை அடி வாங்கிட்டா போல, அதனால் அமைதியாகிட்டாப்புல. அமைதியானவனே எப்பயுமே விட்டுருணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக இதை நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் இருக்குது, உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு உங்கள் சார் வந்துட்டு உங்களை எழுப்பி தம்பி
இந்தியாவோட நேஷ்னல் அனிமல் என்னப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை என்ன சாரி, நேஷ்னல் பேர்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எழுந்து சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு அவர் சிரிக்கிறாரு, கிளாஸ் சிரிக்குது, எல்லாம் சிரிச்சுட்டு சிங்கம்லாம் கிடையாது, அது மயில் அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்க. அது டீச்சிங் மூமெண்ட். ஈவன் இஃப் எவ்ரி ஒன் லாஃப்ட், இட் ஹேஸ் டு பி டாட். அவர் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அவரோட கடமை அங்கே சொல்கிறது, இவங்களோட கடமை அதை புரிஞ்சுக்கிறது. இந்த பையனுக்குமே அது தெரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி தெரிலனா கஷ்டம், சரிங்களா? அங்கே இட்ஸ் அ டீச்சிங் மூமெண்ட். அது டீச்சிங், அது முடிஞ்சிச்சு. எல்லோரும் சிரித்தாலும் அந்த டீச்சிங் அங்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த நாள் அதே சார் வந்துட்டு, என்னப்பா சிங்கம் எப்படி இருக்க, அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு என்னப்பா சிங்கம் எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் தப்பு. அதுக்கு பேர் புல்லிங், சரிங்களா? நந்தா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல். ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே இருக்கலாம். இங்கேருந்து கீழே வர இன்னொரு பாயிண்ட் சொல்லவா? அந்த வீடியோஸ், இந்த ஸ்கேம் வீடியோஸ், லைக் டயாலு சப்போர்ட்ஸ் அண்ட் ஆல், அண்ட் அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அந்த அதான் ஆப்வியஸ்லி அந்த சிடிக்கு ஆஃபர்ஸ், அதை ஹேண்டில் பண்ண விதம், நான் அதுக்கு இங்கே. பட் ஐ ஸ்டில் லவ் திஸ் கண்டென்ட். எப்பயுமே வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த இங்கேயும் இருக்க தகுதி இல்லை அப்படின்றதுக்கு இங்கே வர்றதுக்கு ஒரே காரணம், அந்த கருப்பு கலர் சொட்கா போட்டு மனுஷ பண்ண அந்த அப்பாலஜைஸ் வீடியோ தான். அப்பாலஜைஸே கேட்காம கேஸ் லைட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அதுக்காகவே he deserves to be here. இப்போ இங்கேருந்து இதான் லிஸ்ட்டு, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோல்சமாக ஃபீல் பண்ணணும், அவனுக்கு நான் ஏதோ வந்துருச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, டாப் 2ல் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க 2 பேர். அதுவும் தத்துவ பேச்சு. இஃப் யூ லைக் தட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், அவங்களுக்கு வந்து ஃபன்னு, சும்மா நான் கீழே ஏதோ அப்படின்னா பரிதாபங்கள். மோட்டர் வேகன் இஃப் யூ லைக் பைக்ஸ், கார்ஸ், பைக்ஸ் கூட இல்லை, கார் மட்டும்தான், கார்ஸ். டெக்குனா மெட்டா மங்கி, ஃபன், லைக் இன்டர்நேஷ்னல், எல்லாமே மோஸ்ட்லி எனக்கே தெரியுது. இது எல்லாமே வந்து ரொம்ப நாலேஜ் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் மன்னிச்சு விஜய் சித்வாக் அண்ட் ப்ளீஸ் இர்ஃபான் வியூ மட்டும்தான் இது. இர்ஃபான் வியூ ப்ளீஸ், he has to learn. அவருக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் he has to work on it and come back, reinvent himself. அது த கண்டென்ட் he is posting. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், பாருங்களேன். எல்லோரும் வந்துட்டு என்னது அந்த ரீல் கடைசாக போடுறேன். என்னென்னா அந்த புயலுக்காக ஷாப்பிங் பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, பாருங்கள் கைஸ், எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போல், எதையுமே விட்டு வைக்க மாட்டானுங்க. என்ன தான் பண்ணுவானுங்க தெரில அப்படின்னு எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப காண்டாக இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மா போய் அங்கே அதை எடுத்துருந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவே நீங்கள் இப்படி பேசுகிற மாதிரி தானே எனக்கு அது என்ன. பாருங்க கைஸ், எல்லோரும் பயத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, பயத்தில் இதை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நீ பேசலாம். ஆனால் உனக்கு என்னென்னா, உனக்கு அந்த தாட்டே வந்து இன்னும் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு ஒன்று தலகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ப்ரோ ஹேஸ் இட். அதை பேக்கப் பண்ணுற அளவுக்கு இஸ் நாட் மேக்கிங் எனி திங் ஆக்சுவலி. பட் ஸ்டில் நானே எவ்வளோ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியல. சரி, ஓகே, அவாய்டு. பார்த்தீங்களா, போகாதீங்க அதுக்குள்ளே. பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. A to D will bounce back. I think he's working on it, but he has to work. இது உங்கள் கையில் எப்படியாவது வருதுன்னா அந்த மாதிரி பிளாக் ஷர்ட்லாம் போட்டு வீடியோ போடாதீங்க. அண்ட் சென்சிட்டிவாலாம் இருக்கிற இடத்துல காமெடி பண்ணிகிட்ருக்காருங்க. உங்கள் கணேஷை கூப்பிட்டு இப்படி பேசுகிறா அப்படின்னோடனே அவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படின்ற காமெடிலாம் வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடுற இடத்துல இன்னும் நீங்கள் வரல. இட்ஸ் கோனா டேக் சம் டைம். ஓகேங்களா? எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ தூரம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. இந்த டயர் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பை.